கண்ணா குட் மார்னிங். நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர் பேசுகிறேன். எல்லாம் என்ன இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? ஆல் ஆஃப் யூ வெல்கம் டு அவர் மேக்ஸ் மேம் சேனல். இன்றைக்கி நாம் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறது தேர்டு சாப்டர் தியரி ஆஃப் ஈக்குவேஷன். தேர்டு சாப்டர் பொறுத்த வரையும் உங்கள் 10th பேசிக் தான் கண்ணு. ரொம்ப 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 ஈஸியாக இதில் 12 மார்க் நீங்கள் வாங்கலாம். ஒன்றுமே இல்லை, 10th பேசிக் தான் தேர்டு சாப்டர். ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாருங்கள். நீங்கள் செலக்டிவாக படிச்சிங்கனாவே நல்ல மார்க் வாங்கலாம். ஆல்ரெடி நான் காம்ப்ளெக்ஸ் நம்பர் சொன்னேன், அதிலிருந்து 12 மார்க் வாங்கலாம். அதே மாதிரி தியரி ஆஃப் ஈக்குவேஷன் இதிலிருந்து 12 மார்க் வாங்கலாம். மொத்தம் நீங்கள் பாஸ் 24 மார்க். ஓகேவா? சரி, இப்போ இந்த தியரி ஆஃப் ஈக்குவேஷனில் ஃபஸ்ட்டு பாருங்கள், நம்ம குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இது நீ 10th படித்தது தான். இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் என்ன ஃபார்மெட்டில் இருக்கும்? ax² + bx + c = 0 அப்படிங்கிற ஃபார்மெட்டில் இருக்கும். இதனுடைய ரூட்ஸ் இது என்ன ஃபார்முலாவில் கண்டுபிடிக்கலாம்? இந்த ரூட்ஸ் அப்படின்னா ஒன்று ஃபேக்டரைஸ் பண்ணலாம். அப்படி ஃபேக்டரைஸ் பண்ண முடியாத நிர்பந்தத்தில் இதுதான் ஃபார்முலா. x = -b ± √b² - 4ac / 2a. இது நீ 10th படித்தது தான். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃபார்முலா. இதில் இந்த ரூட்டுக்குள்ளே இருக்கிற இந்த b² - 4ac பேர் டிஸ்கிரிமினண்ட்டு. இதுதான் இந்த ரூட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தீர்மானிக்கும். இந்த b² - 4ac இருக்கு இல்லையா, இது டிஸ்கிரிமினன்ட் சொன்னோமா. இதை எப்படி நம்ம டினோட் பண்ணுவோம் அப்படின்னா டெல்லுன்னு டினோட் பண்ணுவோம். மொத்தம் டெல் = b² - 4ac. அப்போ இந்த b² - 4ac 3 பாசிபிள் இருக்குது. ஒன்று 0 வரலாம், அல்லது பாசிட்டிவாக ஆன்சர் வரலாம், அல்லது நெகட்டிவாக ஆன்சர் வரலாம். எவ்வளோ தான், ஒன்றுமே கிடையாது. இது நம்ம வேல்யூ போடுவோம் இல்லையா, ஏ என்ன, பி என்ன, சி என்ன அப்படின்னு இதில் அப்ளை பண்ணும்போது இந்த b² - 4ac என்னென்ன வரலாம்? ஒன்று 0 வரலாம், அல்லது பாசிட்டிவில் ஆன்சர் வரலாம், அல்லது நெகட்டிவில் ஆன்சர் வரலாம். இப்போ 0 முதல் கண்டிஷன். இப்போ டெல்லு